Hi guys, welcome back to Praya's World. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க நியூவா வந்து டைரக்டா வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு வார்ட்ரோப் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அப்டேட்டடா எனக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான். அது ரிலேட்டடா நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து அது எவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நான் மறுபடியும் வீடியோவில் காட்டுவேன். ஸோ அந்த வார்ட்ரோபுக்கு அடுத்து நம்ம அப்டேட் பண்ணலாங்கிறதுனால இந்த மாதிரி டைப்லேயும் வாங்கி ட்ரை பண்ணணும் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இது மாதிரி வாங்கி ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதனால தான் வந்து ராடு டைப்பில் வந்து ஹேங்கர் செட் பண்ணி ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த ப்ராடக்ட் தான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து இந்த குவாலிட்டிக்கு இந்த ப்ரைஸ் வந்து வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வாங்கியிருந்தது ஸ்டீல் டைப். இதுலேயே 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து இருக்குது. மெட்டல், பிளாஸ்டிக், ஸ்டீல் 3மே இருக்குது. எனக்கு ஸ்டீல் வந்து பர்சனலாக வந்து வாங்கணுங்கிறதுனால நான் ஸ்டீல் வாங்கியிருந்தேன். நீங்கள் மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் வேணும்னாலும் அதோட ப்ராடக்டோட லிங்க்கும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு மெட்டல் வேணால் மெட்டல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக் வேணும்னா பிளாஸ்டிக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 3 ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ப்ராடக்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம், ப்ளஸ் ரிவ்யூஸும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட் பண்ணி நம்ம வந்து அதில் ட்ரெஸ்ஸும் வந்துட்டு அட்டாச் பண்ணி பார்ப்போம். கம்ப்ளீட்டாக இந்த ப்ராடக்டோட யூசேஜஸ், அப்புறம் இதில் என்ன மைனஸ் இருக்குது, இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு ஃபுல்லாக சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பாக்ஸில் தான் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி ரிசீவ் ஆகியிருந்தது. எனக்கு என்னன்னா கொஞ்சம் பயம், ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் லைட்டாக ஓப்பனில் இருந்தது. ஸோ ஏதாச்சும் டேமேஜ்டு பீஸ் அமுச்சிட்டாங்களோ என்னமோன்னு பார்த்தேன். ஸோ அதனால் அப்போதைக்கு மட்டும் நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி மட்டும் செக் பண்ணேன். ப்ராடக்ட்லாம் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. இது ரொம்ப பெரிய பாக்ஸு, கரெக்டாக ரொம்ப லென்த்து. உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பேக்கேஜ் வந்து ரொம்பவே சேஃபாகவே கொடுத்துருந்தாங்க. இது என்னால் எடுக்க கூட முடியல, இவ்வளோ லென்த்து. ஸோ நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வந்திருந்த அந்த பாக்ஸில் வந்திருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இந்த லென்த்து பைப் இருக்குல்ல, அதில் 1, 2 வந்து லைட்டாக கொஞ்சம் பெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டேமேஜ்ன்னு சொல்லலை. ஸோ அது கொண்டு வரும்போது லைட்டாக அதில் கொஞ்சம் பெண்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு வேணால் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பைப் பாருங்களேன், இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை இதுக்காக நான் ரிட்டன் போட்டேன்னா எனக்கு இன்னும் ஒரு 12, 13 நாள் ஆகிரும். ஆல்ரெடி இதுவே எனக்கு கொஞ்சம் டிலே ஆன மாதிரி இருக்குது. அதனால் நான் இதை ரிட்டன் போட மாட்டேன். இதிலே வந்து 2 டயர் அண்டு 1 டயர்லேயும் இருக்குது. நான் வந்து 2 டயரில் வாங்கியிருக்கேன். செட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நான் ப்ராடக்ட் மட்டும் காட்டுறேன். இதுக்கு வந்து அந்த அட்டாச் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ, அந்த மெட்டீரியல்லாம் வந்து ஆணி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்ப்போம். அப்புறம் ப்ராடக்ட்லாம் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எத்தனை இருக்கும் என்னென்னு இந்த பாருங்கள், இதில் போட்டிருக்குல்ல, இது மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த ப்ராடக்டோட ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து எப்படி செட் பண்ணணும்னு இதில் கொடுக்கல, என்னென்ன மெட்டீரியல் வந்து எத்தனை இருக்கும், இந்த பைப்ஸ் வந்து எத்தனை இருக்கும், அந்த பெண்ட் ஆகி வர பைப் எத்தனை இருக்கும், ஸ்ட்ரைட் பைப் எத்தனை இருக்கும்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுதான் இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக. பின்னாடி வந்து இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஏன்னா ஆனால் ப்ராப்பராக இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நான் எதுக்கும் அதில் வீடியோ இருக்கும், அந்த ஃப்ளிப்கார்ட் இதிலே ப்ராடக்ட்லேயே இப்போ வீடியோ அட்டாச் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் நான் அந்த ரேக்கே வந்து செட் பண்ணேன். ஸோ இதே அது மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்னு இது ஒன்று கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு. நல்லாவே ப்ராடக்ட் வந்து வெயிட்லாம் இருக்குது, ஸ்டீல்னால நல்ல குவாலிட்டி இருக்குது. ஸோ இதே பிளாஸ்டிக்கில் மெட்டலில் இந்த குவாலிட்டி கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரைஸு. மெட்டல் ஸ்டீலுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. அமேசானோட லிங்க்கும் கொடுக்குறேன், நான் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து இந்த பிளாஸ்டிக் மாதிரி
ஒரு இது கொடுத்துருந்தாங்க கீழே சப்போர்ட்டுக்கு. ஏன்னா அப்படியே ஸ்டீல் வைக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் இது ஒரு மாதிரி பிளாக் மாதிரி செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இதை தான் நான் செட் பண்ணுறேன். என்னால் எல்லாமே செட் பண்ணுறதை காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் செட் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் காட்டுறேன். அது பாருங்கள். அப்புறம் நம்ம ட்ரெஸ் வச்சும் பார்க்கலாம். இதை நான் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே ஈஸியாக வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம். இது போன வார்ட்ரோப் மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது. இது ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். இதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் மாதிரி ஒன்று சின்னதாக கொடுத்துருந்தாங்க. அது இருந்தனால தான் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிச்சு. நான் ஒரு 1/2 அன் ஹவரில் இதை முடிச்சிட்டேன். ஃபைனல் அவுட்புட்டும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள். இதோட மெட்டீரியல் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ஒரு ட்ராபேக் மட்டும்தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இதில் வந்து கொஞ்சமாக தான் நான் ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு செட் பண்ணி காட்டியிருக்கேன். நான் ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். இதோட லிங்க்கும் வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மெட்டல் அண்டு பிளாஸ்டிக், ஸ்டீல் மெட்டீரியல் 3மே. அப்புறம் பக்கத்தில் இருக்க அந்த கிளாத் வார்ட்ரோப் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்ல, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். என்னால் டைரெக்டாக லாங் வீடியோவை தாண்டி ஷார்ட்ஸில் லிங்க் கொடுக்க முடியல. என்னோடய லிங்க்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதோட ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர்லேயும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அதில் எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லிங்க் சென்ட் பண்ணுவேன் நான்.